வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாமே நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரெண்டாவது, காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடித்து பூஜை சாமான்லாம் தைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைக்கு போயிட்டு வரவும் அதே சாரியோடவே நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றும் போது ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் இருந்தே எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னா மீஷோ ஆப்பு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் வர மார்ஜின் தான் உங்களோட வருமானம். அடுப்பில் பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டுட்டேன், டைம் ஆயிடுச்சு. அதனால் பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா பால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி கழுவி வச்சுருக்கேன். சாதத்துக்கு கத்திரிக்காவும் அவரைக்காவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம மேலே மாடி தோட்டத்தில் காய்ச்ச காயுது. இப்போ வந்து உழவு ஒரு பக்கம் போட்டுட்டு இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஜவ்வரிசி, சிறுஞ்சவ்வரிசி அப்படிம்பாங்க. இதை வறுத்து இதை வச்சு தான் இன்றைக்கி பாயசம் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஜவ்வரிசி வச்சு நம்ம வீடியோவில் வந்து பாயசம் பண்ணலை. இன்றைக்கி இதை வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எப்பவுமே விசேஷ நாளுங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற எல்லா வேலையும் முடிச்சிருங்க. வீடு பெருக்கி தொடச்சி பூஜை சாமான் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்தோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம மாவு விளக்கு மாவு கோலம் வேற போடணும். எப்பவுமே வந்து ஒரு நல்ல மாவு கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. சமையல் கொஞ்சம் நடுப்புற நடந்துன்னு இருக்கும் போதே நம்ம மாவு கோலமும் போய் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த ஜவ்வரிசி வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் சூடு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் வந்து நம்ம சாதம் வச்சிடலாம். ஏன்னா டக்குன்னு வேலை முடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு பாயாசம் ஒரு வடை பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம வந்து உளுந்து வடை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பையும் உளுந்தையுமே நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், சரி சமமாக கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டும் போட்டு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு அழாக்கு, உளுந்து ஒரு அழாக்கு போட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6 பேருக்கு நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து 2 பேருக்கு வேணும்னா ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் போட்டாலே போதும். பாருங்க, ரொம்ப நேரம் வறுப்பட்டுச்சு அப்படின்னா பொரிய ஆரம்பிச்சிடும் இது. அதனால லைட்டாக வறுத்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பால் காஞ்சிச்சு. இதில் எடுத்து கொட்டிடலாம். பாருங்கள், இந்த பாயசம் வந்து நல்லா வெந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்படி இந்த பால்லே இது வேகட்டும். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு அரிசி வச்சாச்சு. 6 பேத்துக்கு சாதம் வச்சுருக்கேன். 3 அழாக்கு அரிசி. 3 அழாக்குன்னா 3/4 கிலோவுக்கு கூட 800 கிராம் அரிசி. நான் வந்து 9 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் உப்பு போடுற பழக்கம் எங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதை கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம 6 மணிக்கு விளக்கேற்றிடணும். வந்து கரெக்டாக நம்ம 6 மணிக்கு தீபம் ஏற்றிடணும். திருவண்ணாமலையில் கரெக்டாக 6 மணிக்கு தீபம் ஏற்றிடுவாங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே லைட்டு கூட போடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு மலை மேலே இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்கும். ரெண்டாவது, நான் வந்து ஒரு 3 முறை அந்த மலை ஏறி இருக்கேன். அந்த மலை மேலே ஏறி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மலை ஏறிட்டு கிரிவலமும் வந்திருக்கேன். இப்போ முடியுமா என்னன்னு தெரியல. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஒரு 3 வருஷம் நாங்கள் போய் சின்ன பசங்க முதல் கொண்டு ஏறிடுவாங்க. எங்கள் பசங்க ஒரு பெரிய ஃபேமிலியாக போய் மலை ஏறிட்டு மலை சுற்றிட்டு மறுநாள் காலையில் தான் வீட்டுக்கே வருவோம். இப்போ ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம டிவி போட்டு வச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சேனலில் நம்மளுக்கு வந்து அந்த நேரடி காட்சி காட்டுவாங்க. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு 6 மணிக்கு ஷார்ப்பாக விளக்கேற்றிடலாம். நடுப்புற இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் தான் நம்ம வைக்க போகிறோம். வித்தியாசமாக எந்த சாம்பாரும் கிடையாது. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 2-3 போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். பாருங்கள், ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பயங்கர ரேட்டாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த குட்டி வெங்காயத்தையே நான் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வெங்காயம் நான் வாங்கவே மாட்டேன். சரி, வேறு வழியே கிடையாது, வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஒரு வேலைக்கு தான். அதுக்கப்புறம் கடுகு பொரியிற வேலைக்கு இந்த அரிசி வந்து மாக்கோலத்துக்காக வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம்.
இன்றைக்கி வந்து நம்ம கிருத்திகைக்கு நம்ம விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம சாயங்காலம் வரைக்கும் இருக்கலாம். சாயங்காலம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து ரைஸ் சாப்பிடலாம். ஒரு சிலர் ரைஸ் வேண்டாம் அப்படின்றவங்க டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது இந்த குழந்தை இல்லாதவங்கலாம் இந்த கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகைக்கு சஷ்டி விரதம், அப்புறம் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் தொடர்ந்து இது எல்லாமே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். விரதம் மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு உண்டான எல்லாமே நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து அதில் பலன் கிடைக்கும். பாருங்க, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அவங்கவுங்க உடம்பை பொறுத்து. ரெண்டாவது கடுமையாக நம்ம விரதம் இருக்கணுன்றவங்க மட்டும்தான் ஏதாவது பழம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னா குடிச்சிக்கலாம், இல்லைனா பால் வேணுன்னா பால் குடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருக்குமே வந்து உடம்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க விரதம் இருந்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த கத்திரிக்காயும் அவரைக்காவும் ஒரு 4-5 தான் காய்ச்சிருந்தது. ஒரு 2 சேர்த்து ஒரு 1/4 கிலோக்கு மேலே 300 கிராமே வந்துருச்சு. இதுதான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடியெல்லாம் காலி ஆயிடுச்சு. இனிமேல் தான் அரைக்க போகிறேன். அதனால வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா சாம்பாரோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். இந்த மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே இப்படி வதக்கிட்டா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும். பாருங்க, ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். அந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த பாயாசம். இப்போ இதில் சர்க்கரை போட்டுக்கலாம். ஜவ்வரிசி வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். பால் வந்து 1/2 லிட்டர் பால். 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா 150 கிராம். மாவுக்குழம்பு போடுறதுக்காக அரைச்சிருக்கேன். இது வந்து நான் அப்போவே வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வேக வச்சுருக்கேன். கத்திரிக்காய் அவரைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதை மூடி வச்சிடலாம். இந்த புளி வந்து கரைச்சி ஊற்றிடலாம். புளி வந்து லைட்டாக தான் ஊற்றிட்டேன், ரொம்ப ஊற்றினா எங்களுக்கு பிடிக்காது. நல்லா ஒரு கொதிக்கிட்டோம். அதுங்காட்டி இங்கே பாருங்கள், நல்லா பாயசம் வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2 தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். மில்க் மேடு கொஞ்சம், ஒரு பாதி டின் மில்க் மேடு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சாரப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திராட்சை போட பிடிக்காது. அது திராட்சை போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எப்பவுமே சக்கரை பொங்கலுக்கும் இதுக்கும் வந்து நான் திராட்சை போடவே மாட்டேன். முந்திரி இந்த மாதிரி தான் போட்டுப்பேன். அதனால் இதுலேயுமே சாரப்பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி வறுத்து போட்டுடலாம். பாருங்க, இப்போ கருணக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஒரு வடை, ஒரு பாயசம், சாம்பார், கருணக்கிழங்கு. ஏன்னா நைட் இல்லைங்களா, அதனால் ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்றதுனால சிம்பிளாக பண்ணிக்கலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். பாருங்க, கருணக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டி இதை கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து டயர்டாக தான் இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் போன வாரம் ஃபுல்லாக மும்பையில் இருந்த தொட்டு செம்ம டயர்டு. ஏன்னா சரியான தூக்கம் இல்லைன்றதை விட எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடே அங்கே கண்டிப்பாக இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டம். எப்படா சென்னை வருவோம், நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு.
இங்கே வந்துமே எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. தம்பி வந்து கமெண்ட் கூட போட்டிருக்க மாட்டேங்க, ஏன்னா டைமே இல்லை. இந்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்லாம் வந்து கரெக்டாக போடுவாப்புல பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை வீடியோ வந்து எடிட்டிங் போயிட்டுருக்கு. எப்போ தம்பி போடுவாப்புல அப்படின்னு தெரியல. ஒரு லைன் வச்சுருக்காரு, அதன் பிரகாரம் போடுவார்ப்பிலகுது. அது அவரோட சப்ஜெக்ட், என்னோட சப்ஜெக்ட் கிடையாது. அதை நான் சொல்லவும் முடியாது. சரிங்களா? அடுத்து நீங்கள் வந்து அம்மா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. அதனால தான் நான் வந்து இதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து சூரத் போயிருந்தோம் இல்லைங்களா? சூரத் போயிருந்தப்போ நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க, அம்மா நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. அந்த எல்லா டவுட்டுக்குமே நான் வந்து இன்னும் ஒரு 2 நாளில் பேசி வீடியோ போடுறேன். உங்களோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். அந்த கருணக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதை நல்லா கழுவிட்டு இதில் போட்டுருங்க. சும்மா ஒரு வேக்காடு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம பாயாசத்துக்கு வந்து நெய் போட்டு முந்திரி வறுத்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிச்சு. முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க. இந்த கடாய் இதில் வச்சிடலாம். இதை வந்து இதில் கொட்டிடலாம். இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாருங்க கருணக்கிழங்கு வேக வச்சோம் இல்லைங்களா? ரொம்ப வேக விடக்கூடாது. ரொம்ப வேக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகும். இந்த அளவுக்கு வெந்தால் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்டத்தட்ட நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு பாருங்கள். கொஞ்சம் உப்பு போட்டால் தண்ணியில் போயிட்டுருக்கோம். அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். தண்ணி நல்லா வடிச்சாச்சு. பாருங்கள். இதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி இந்த மாதிரி வெட்டி போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடலாம் பாருங்கள். இது வறுத்த மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு 5-6. இதை வந்து ஒரு சுற்றி போட்டுடலாம். நம்ம அரைச்ச மிளகாவை வந்து இதில் போட்டுட்டோம். ஒரு வதக்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி அதில் போட்டுருவோம். பாருங்கள். இந்த தக்காளி வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கருணக்கிழங்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு, அந்த காரம், இது எல்லாமே சேர்ந்து வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், பருப்புக்கு ஊற வச்சு வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் பாருங்கள். இந்த கருணக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் மேலே வேணால் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த கருணக்கிழங்கு கூட நம்ம வீடியோவில் இல்லை. இது இப்போ புது விதமாக நான் செஞ்சுருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கடாயை கழுவிட்டு இதுலேயே நம்ம வடை போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொருன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் போட்டு நம்ம பிணைஞ்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த கடாயிலேயே சாம்பார் தாளிச்சிட்டேன். அதுக்கடுத்து கருணக்கிழங்கு பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வடை போட்டுக்கலாம். நல்லா ஈரத்தை வந்து துடைச்சிடலாம் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 5-6 வடை மட்டும் போட்டுக்கிறேன் படைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நைட்டு எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது மீதி வடையை நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். சூப்பராக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். வடை வந்து முடிஞ்சிச்சு. மீதி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ நம்ம வாசலில் வந்து கோலம் போட்டுடலாம். சரிங்களா? இது வந்து தெனமாவு, தேனும் தெனமாவும் சேர்ந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முருகருக்கு உகந்தது வந்து தேனும் தெனமாவும் தான்.
இந்த தேனும் தினை மாவும் கலந்து வச்சுருக்கேன். அதில் ஒரு தீபம் வந்து நம்ம ஏற்றி வச்சிடலாம். மீதியெல்லாம் நம்ம படியிலலாம் ஏற்றி வச்சுட்டு வந்துடலாம். இங்கே மெயின் வந்து நமக்கு அடுப்பாங்கிறதான் முக்கியம். அதனால் அடுப்பாண்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு ஏற்றியிருக்கேன். வெளியிலேருந்து அப்படியே ஏற்றிட்டு வந்து மேலெல்லாம் போயிட்டு அப்புறம் சாமி ரூமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பாண்டை ஏற்றிட்டு இப்போ வந்து நம்ம படைக்க போகலாம். சரிங்களா? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பொரி உருண்டை அதெல்லாம் செஞ்சு படைப்பாங்க. எங்களுக்கு அப்பையிலேருந்தே பழக்கம் இல்லை. அதனால் அந்த தினைமாவு விளக்கு மட்டும் நாங்கள் போடுவோம். இது என்னோடய பழக்க பிரகாரம் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி பழக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நம்ம வந்து கார்த்திகை தீபம்னாலே 3 நாள் வந்து தீபம் ஏற்றுவோம். இன்றைக்கி வந்து கோயிலுக்காக ஏற்றுற தீபம். அதுக்கு அடுத்து நாளைக்கு வந்து நம்ம வீட்டு கார்த்திகை அப்படின்வாங்க. ஒரு சிலர் வந்து நான்வெஜ் செய்வாங்க வீட்டு கார்த்திகை அப்படின்னாக்கா, ஒரு சிலர் வந்து செய்ய மாட்டாங்க. அடுத்து 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா காட்டு கார்த்திகை அப்படின்வாங்க. காட்டு கார்த்திகைனா ஊர்லலாம் வந்து வயல் வச்சுருப்பாங்க. வயல்வெளியில் கொண்டு போய் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வருவாங்க. அதுதான் காட்டு கார்த்திகை அப்படின்பாங்க. உங்களுக்கு வந்து இதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கார்த்திகை தீபத்தை சூப்பராக நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.